ஆன்மீக நாடு அனைத்து அன்பர்களுக்கும் வராயணை ஆசி பலிதமாக. இப்போ இன்னைக்கு காலகட்டத்துல என்ன ஒரு பெரிய அது கலைத்துறையா இருந்தாலும் சரி, அரசியலா இருந்தாலும் சரி, சக மனிதனா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் இருக்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தாக்க, இந்த செய்வினை செய்வினை உண்மையா பொய்யா, ஆன்மீகம் உண்மையா பொய்யா, ஜோதிடம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தான் பல பேருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இங்க பல பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, அதான் ஆன்மீகமே பொய், ஜோதிடம் பொய், மாந்திரீகம் பொய், கடவுளுங்கிறதே பொய் அப்படிங்கிற மாதிரி தான் பல விஷயத்த இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு பரப்பிட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். இங்க ஆன்மீகம் பொய், கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க. அவங்களோட வாதத்துக்கு வச்சுக்கலாம். இந்த ஆன்மீகம் பொய், கடவுள் பொய், ஜோதிடம் பொய், மாந்திரிகம் பொய்ன்னு சொல்றவங்களோட வாழ்க்கை எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? அவங்களுக்கான வருமானம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள உற்று நோக்கி பார்த்தீங்கன்னாங்க, இதெல்லாம் எதிர்த்து பேசுறதுனால, அது மூலியமா தான் அவங்களுக்கான வருமானமே வருது. சரி, அதுக்குள்ள நம்ம அதிகப்படியா போ வேண்டாம். இதுதான் ஒரு விஷயம். இத புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ இதெல்லாம் பொய் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான். இந்த நம்ம நாட்டுல வேற எங்கேயுமே கிடையாது. இங்க இந்த நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்துக்கான ஒரு புண்ணிய பூமி. இங்கதான் சித்தர்கள் பெருமக்கள் வாழ்ந்த ஒரு பூமி. இங்க சித்தர்களோட ஆட்சி நடந்த பூமி. சித்தர்கள்னா சித்தர்கள் இந்த மண்ணை கட்டி ஆழ்ந்த பூமி. அந்த விஷயத்த சொல்றேன். இப்போ சித்தர்கள் இந்த உலகத்துல இருந்தாங்கன்னாவே சித்தர்கள் தான் மருத்துவத்தையும் சரி, மாந்திரிகத்தையும் சரி, மூலிகையும் சரி, ஜோதிடத்தையும் சரி, அனைத்து விஷயத்தையும் இந்த நாட்டு மக்களுக்கு விட்டு சென்ற முதன்மையான அவர்கள். அவர்கள் தான் அந்த ஆன்மீகத்தை இங்க விதைச்சு போனவங்க. இப்ப அவங்க இருக்காங்களா இல்லையான்னு இப்ப நாத்திகவாதிகளே அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? சித்தர்கள் நாம வாழ்ந்தது உண்மைதான். இப்ப சித்தர்கள் தானே, சித்தர்கள் பாடி வச்ச அந்த பாடல்கள் தானே இன்னைக்கு மாந்திரிகத்துக்கு மற்ற விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்துறோம். அப்போ இங்கே அடிபட்டு போயிடுது. மாந்திரிகம் இருக்கா இல்லையா, இல்ல ஆன்மீகம் இருக்கா, கடவுள் இருக்கா இல்லையாங்கிற அந்த ஒரு விஷயம் அடிபட்டு போயிடுது. சரி, இப்ப நம்ம விஷயத்துக்குள்ள வரலாம். இப்ப செய்வினை இருக்கா இல்லையா? இன்னைக்கு இப்போ 2 பேரு பக்கத்துல இருக்கவங்க கூட, இல்லைன்னா போட்டியாளர் இப்போ ஒரு 2 கடை வச்சிருக்காங்க. சக போட்டியாளர்கள்ல, இல்ல ஒரு எதிரி யாரா இருக்கணும். இன்னைக்கு ஒரு முதல் காலகட்டத்திலன்னா சண்டை போடணும்னா உடனே கம்பெடுத்து சண்டை போடுறதோ, இல்ல கை கலப்பு வச்சுக்கிறதோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா உடனே நேருக்கு நேர் சண்டை போடுறது கிடையாது. இன்னைக்கு பலரும் என்னன்னா அந்த நேரத்துல சிரிச்சுட்டு சரிங்க, ஓகேங்க, நல்லதுங்க அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. ஆனா பின்னாடி என்ன ஒரு விஷயத்த செய்யறாங்கன்னா, மாந்திரைங்கிற ஒரு விஷயத்த கையில எடுக்கிறாங்க. மாந்திரைங்கிறது என்ன? ஒருத்தரோட ஒருத்தரோட மதியை மாத்தி நம்ம நினைக்கிற ஒரு விஷயத்த செய்ய வைக்கிறது. அதை நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். இப்ப அந்த மாதிரியான ஒரு சில விஷயத்த கையில எடுக்கும்போது என்ன ஆகுது? இந்த செய்வினைங்கிற ஒரு விஷயத்த கையில எடுத்து அவங்களுக்கு அவங்கள முடக்கிறதுக்கோ, இல்ல அவங்கள அழிக்கிறதுக்கோ, இல்ல அவங்க வாழ்க்கையை அந்த செஞ்சுக்கிட்டு இருக்க தொழிலோ, மற்ற விஷயமா முடக்கிறதுக்கோ, இந்த மாதிரியான ஒரு சில விஷயத்துக்கு ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த முன்னெடுத்து சொல்றாங்க. இது என்ன ஆகும்? இதுதான், அதாவது ஒருத்தனை முடக்கிறதுக்காக செய்யற விஷயம் தான் செய்வினை. இந்த விஷயம் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நமக்கு பல விதத்துல பாதகத்தை கொடுக்கும். சரி, இப்ப செய்வினையால என்ன மாதிரியான பாதிப்பு வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு கணவன் மனைவி ஒரு வீட்டுல இருக்காங்க. இப்போ அந்த வீட்டுல இப்ப நல்லா இருக்காங்க. இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பகையவோ, இல்ல சண்டை சச்சரவையோ, இல்ல வேற ஏதாவது போட்டி பொறாமையோ நம்ம சம்பாதிச்சிருப்போம். இப்ப அந்த மாதிரியான நேரத்துல சரி, ஓகே, இப்ப நமக்கு அந்த ஒரு வீட்டுல செய்வினை இருக்கு அப்படின்னா அறிகுறி அப்படின்னு என்னவா இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணும் இல்ல, ஒரு சிம்பிள் விஷயம். இப்ப பொதுவா பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு 1000 விஷயங்கள் சொல்றாங்க. நம்ம நம்ம சொல்றது அதாவது பொதுவா இருக்கிறது. பொதுவான இது ஈஸியா நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கலாம். ஒரு வீட்டுல செய்வினை இருக்குன்னா, நம்ம வீட்டு வாசல்ல நம்ம வளர்க்குற அந்த செடிகள் பாத்தீங்கன்னா வாடி போயிடும். வீட்டு வாசல்லையா இருந்தாலும் சரி, பின் கொல்லைப்புறமா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டு வாசல்ல இருக்கலாம் இந்த செடிகள் பாத்தீங்கன்னாக்கா வாடி போயிடும். என்னதான் நீங்க தண்ணி ஊற்றி வளர்த்தாலும் வாட ஆரம்பிச்சிடும். அப்புறம் அது போல பாத்தீங்கன்னாக்கா, நம்ம வீட்டுல பல்லிகள் இருக்கும். ஒரு வீட்டுல பல்லிகள் இருந்தாவே அந்த வீட்டுல நேர்மறை சக்திகள் இருக்குன்னு அர்த்தம். அந்த வீட்டுல பல்லிகள் இல்லைனாக்கா எதிர்மறை சக்திகள் அந்த வீட்டுல இருக்கு. பல்லிகள் இல்லைனாவே அது ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். இப்போ செய்வினை அறிகுறிகள் இப்ப வீட்டுல என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ஒரு சில சண்டை சச்சரவுகள் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா கணவன் மனைவிக்கு இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த பாதிப்பு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், நம்ம பாதிப்பு வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிறத யோசனை பண்ணாவே இங்க பல விஷயத்துக்கு விடை கிடைக்கும். இப்போ ஒண்ணும் இருக்காது. திடீர்னு பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள தினம் தினம் சண்டை சச்சரவுகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்பா அம்மாவுக்குள்ள சண்டை சச்சரவு இருந்துட்டு இருக்கும். அந்த செய்வினையால பாதிக்கப்பட்ட குடும்பத்துல திடீர் விபத்துகள் நடந்துகிட்டு இருக்கும். நிரந்தர விபத்துக்குள்ள இல்ல வாரத்துக்கு ஒரு முறையோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல விபத்துகள் நடந்துகிட்டே இருக்கும். துர்மரணங்கிறது அந்த வீட்டை சுத்தி நடந்துகிட்டு இருக்கு. அவங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் துர்மரணத்தால இறந்துட்டு இருப்பாங்க. இந்த துர்மரணத்துக்கு முன்னாடி என்ன ஒரு சில விஷயங்கள் அங்க நடக்கும் அப்படின்னா, செய்வினையோட பாதிப்பு. இப்போ
எல்லாருக்கும் எல்லா நேரத்துலயும் நம்ம செய்வன பண்ணிட முடியாது. நம்மளோட குலதெய்வம் நமக்கு ஒரு செய்வன பண்ணாங்கன்னா முதல் ஆளா வந்து அதுதான் காத்து நிற்கும். இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு செய்வன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, இப்போ அங்க என்ன ஆகும் அப்படின்னாக்கா, முதல்ல நம்ம வீட்டுல வளர்க்குற செல்ல பிராணிகள். இப்போ ஆடு, மாடோ இல்லைன்னா பூனை, இப்ப நாய் அந்த மாதிரி இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் இந்த கிளி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இனங்கள்ல ஏதாவது நம்ம வளர்க்குற செல்ல பிராணிகள்ல ஒவ்வொன்னா அடிபட ஆரம்பிக்கும். அடிபடனா இறக்க ஆரம்பிக்கும். இப்ப இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும்போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளை சுத்தி ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படிங்கிறது. இந்த அதாவது தொடர்ந்து நம்ம வளர்க்குற செல்லப்பிராணி இறந்துகிட்டே இருக்கும். இந்த நேரத்துல நம்ம உஷாராக இல்லைன்னா, நம்மளோட வீட்ல உயிரிழப்புங்கிறது அடுத்தது நம்ம ஆட்கள் சார்ந்து ஒரு சில உயிரிழப்பு, மனித உயிரிழப்புங்கிறது அது தடுக்க முடியாது. அதுவும் நடந்துகிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, மருத்துவ செலவு வீட்ல தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இவங்க என்ன நோயால பாதிக்கப்பட்டாங்க என்னங்கிறதே ஒரு கணக்கே இல்லாம இருக்கும். தொடர்ந்து ஹாஸ்பிட்டல் போவாங்க. அங்க போய் என்னதான் மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்தாலும், கடைசியில பார்த்தீங்கன்னா, அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்கும்? நார்மல் தான் இருக்கும். ஆ நீங்க வந்து ஒரு சத்து மாத்திரையோ, இல்ல ஏதோ ஒரு விஷயத்த குடுத்துருப்பாங்க. இல்ல தூங்குறதுக்கு மாத்திரையோ குடுத்துருப்பாங்க. இத வந்து நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. எடுத்து இதுக்கான தீர்வு கிடைச்சதா அப்படின்னு பார்த்தாக்கா, ஆ கிடைக்காது. என்னன்னு பார்த்தாக்கா, தொடர்ந்து அந்த நிலைமை நீடிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ அது சார்ந்து இப்ப பெண்களுக்கு எந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள்ல செய்வினை கோளாறுல என்ன மாதிரியான தொந்தரவு இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா, பெண்களுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் பெயின் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். முதுகு வலி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். உள்ளங்கால் அரிப்போ இல்லைன்னா வலியோ இருந்துட்டு இருக்கும். முட்டிக்கால் வலியும் இருந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து வலி இருந்துகிட்டே இருக்கும். இது பொதுவா பார்த்தீங்கன்னா, இந்த வலிங்கிறது இன்னைக்கு காலகட்டத்தில இயல்பு அப்படிம்பாங்க. இது அதாவது இந்த பாதிப்பு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? பாதிப்பு வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு. அதாவது நல்லா அஜானபாகுவா இருக்கிறவங்களுக்கே இந்த நான் சொல்ற அந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் என்னன்னாக்கா, வயித்துல யாராவது ஒரு 10 கிலோ வெயிட்ட நம்ம தூக்கிட்டு சுத்திட்டு இருக்க மாரி இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, நைட்டு தூக்கத்துல யாரோ ஒரு சில உருவங்கள் நம்மளை போட்டு கருப்பு உருவங்கள் நம்மள போட்டு அழுத்துற மாரி இருக்கும். இல்லை நம்மள ஏதோ ஒரு உருவங்கள் நம்மள தொடர்ந்துகிட்டே இருக்கிற மாரி இருக்கும். இந்த மாரி அதெல்லாம் இந்த சிம்ப்டம்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் மெயினா பார்த்தீங்கன்னா, பெண்கள பொறுத்தவரைக்கும் மாதவிடாய் இர்ரெகுலர் பீரியட் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ பொதுவா பார்த்தீங்கன்னா, 3 நாள்ல இருந்து 5 நாள்ல ஒரு சக பெண்ணுக்கு வந்து மாதவிடாய்ங்கிறது இருக்கும். இதை தாண்டி இப்ப குறைஞ்சபட்சம் 6 மாசம், 1 வருட காலமும் தொடர்ந்து இந்த மாதிரியான தொந்தரவு இருக்கிறதுக்கு நிறைய பெண்களுக்கு இருக்கு. இப்போ இந்த 5 நாள தாண்டி இந்த மாதவிடாய் சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயம் வருதுன்னாவே, பெண்கள் வந்து யோசிக்கணும். ஏன்னா, அங்க ஆத்மா சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள சம்பாதிச்சிருப்பாங்க. அதனால தான் இந்த மாதவிடாய்ங்கிற ஒரு சில விஷயம் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இது இது மட்டும் கிடையாது. இன்னமும் பார்த்தீங்கன்னா, 70 வயசுலயும் ஒரு சில பெண்களுக்கு இந்த மாதிரியான தொந்தரவு இருந்து, அவங்க போய் மெடிக்கல்ல செக் பண்ணி, அதனால ஒண்ணும் முடியலன்னோன்னா, அதையும் நம்ம நிவர்த்தி பண்ணி குடுத்துருக்கோம். இந்த மாரி 6 மாச காலமா தொடர்ந்து இருக்கவங்களுக்கு நிவர்த்தி நம்ம பண்ணி குடுத்துருக்கோம். இந்த மாதிரியான தொந்தரவுகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இதெல்லாம் ஒரு அறிகுறி. நாம வந்து அலர்ட் ஆயிக்கணும். நம்ம இந்த விஷயத்துல இருந்து வெளிய வரதுக்கு உண்டான முயற்சி எடுக்கணும். சரி, ஓகே. இதெல்லாம் இருக்கு. இத நான் எப்படி உறுதிப்படுத்திக்கிறது? எனக்கு இந்த வீட்ல செய்வினை கோளாறு இருக்கும், இல்ல ஆத்மா நடமாட்டம் இருக்கும். இத வந்து நான் எப்படி உறுதிப்படுத்துறது? உறுதிப்படுத்துறதுக்கு நான் என்ன பண்ணணும்? அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கேள்வியா இருக்கும். இப்ப என்ன பண்ணலாம்னா, நீங்க பக்கத்துல இருக்க ஒரு ஆலயத்துக்கு, அம்மன் ஆலயத்துக்கு போங்க. நீங்க போயிட்டு அங்க ஒரு கனிய அங்க சாமி பாதத்துல வச்சு வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்து உங்களோட சாமி செல்ஃப்ல வைங்க. அது ஒரு 2 நாள், 3 நாள் போகட்டும். ஒரு 3 நாள் கழிச்சு அது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு வாரத்திலேயே அந்த கனியோட எலுமிச்சங்கனியோட ரிசல்ட் என்னங்கிறது காட்டிக் குடுப்பாங்க. இப்போ அங்க நெகட்டிவ் எனர்ஜி, அதாவது எதிர்மறை சக்தி அந்த வீட்டுக்குள்ளேயோ, அங்க நடமாட்டம் செய்வினை கோளாறோ இருந்தாக்கா, இந்த எலுமிச்சைங்கிறது பார்த்தீங்கன்னா, அழுக ஆரம்பிச்சுரும். இப்போ நேர்மறை சக்தி உள்ள ஒரு வீட்ல அது எப்படி இருக்கும்ன்னு பார்த்தாக்கா, அந்த எலுமிச்சைங்கிறது இப்போ நான் உதாரணத்துக்கு கூட நம்ம காட்டலாம். இந்த மாரி அது எத்தன நாள் ஆனாலும் இந்த மாரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா, அது என்னதான் இதானாலும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளது, நேர்மறை சக்தி உள்ள ஒரு இடத்துல இந்த மாரியான எலுமிச்சைங்கிறது இந்த மாரி தான் இருக்கும். அது அழுக ஆரம்பிச்சுட்டாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீட்ல எதிர்மறை சக்தி இருக்கு. அத ஓட்டுறதுக்கோ, இல்ல அத சரி பண்ணிக்கிறதுக்கோ, ஒரு நல்ல மாந்திரிகரோ, இல்ல ஒரு ஆன்மீகவாதியோ கையில எடுத்து அத சரி பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட வாழ்க்கையில இழப்புகள் இல்லாம அடுத்த நிலைமைக்கு முன்னுக்கு போலாம். இத வந்து பார்த்து இன்னமும் இது சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நம்ம நேரம் கருதி இதோட நம்ம முடிச்சுக்கலாம். அ இது சார்ந்து ஏதாவது ஒரு தேவைன்னா நீங்க அழைச்சீங்கன்னா, அதுக்கு உண்டான விடைகள நம்ம சரி பண்ணி தரலாம். நன்றி.